என்னது இது? இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. என்னோட முதுகு பயங்கரமா அரிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. மழை வர போதுன்னு நினைக்கிறேன். மின்னலுடைய தாக்குதல் ரொம்ப பயங்கரமானது. இந்த மாதிரி வெளியில மரத்துக்கு கீழே நிக்க கூடாது. அதிரடியா பிடிக்க போறது 2 கரடி. அத புடிச்சதுக்கு அப்புறம் விக்கிறதுக்கு 4 அடி. அத ஏழை கேட்டு வாங்குவாங்க தடாலடி. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. அவங்க 2 பேரும் டிராப்ல மாட்ட போறாங்க. நான் பிடிக்க போறது 2 கரடி. இப்ப நான் தோண்டிக்கிட்டு இருக்கிற பள்ளத்துல இருந்து உங்களால வெளியவே வரவே முடியாதுடா. என்னடா இது கையில இருந்தது காணாம போச்சு. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? நீ எதுக்காக இப்ப பள்ளம் தோன்ற? ஒரே விக்கு உன்னோட மூளையை உபயோகப்படுத்தி வேற ஏதாவது யோசிச்சா ஐடியா. நம்ம செடியை நட போறோம்னு சொல்லிட வேண்டியதுதான். இந்த முட்டா பைய கரடி எல்லாத்தையுமே நம்பிடுவான். அது வந்து நான் செடி நடுறதுக்காக தான் பள்ளம் தோண்டி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இங்க டிராப் செட் பண்ணிட்டு இருக்க. அச்சோ மாட்டிக்கிட்டே. ஒண்ணு பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? அவன் அமைதியா தானே இருந்தான். ஆனா அவன் வாய்ஸ் எப்படி கேட்டுச்சு? என்ன பிரச்சனை? மறுபடியும் தோத்துட்டேன். இரு, நம்ம மறுபடியும் விளையாடலாம். சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நாம சிசர் வச்செல்லாம் தோத்துருவோம். டபுள் சிசர் காட்ட போறோம். ராக் பேப்பர் சிசர். மறுபடியும் உங்ககிட்ட தோத்துட்டேன். மறுபடியும் பேப்பர் தான் வைப்பான். இவன் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேக்குது. ஒருவேளை மின்னல் அடிச்சதுல இருந்து சூப்பர் ஹீரோ ஆயிட்டமோ? அண்ணா, என்ன தோக்கடிக்க முடியுமாடா உன்னால? என்ன நீ விளையாடுறியடா? உன்னால சர்வ சாதாரணமா தோக்கடிச்சிருவேன்டா. அனுமதியா? குழந்தை கிட்ட இருந்து கேண்டிய புடுங்கின மாதிரி தான். அப்படியா? அதையும் பாத்துடலாம்டா அண்ணா. தொடங்குங்க. டபுள்யூ எப்பவுமே சிசர் தான் வைப்பான். நான் ராக் வைக்க வேண்டியதுதான். ராக் பேப்பர் சிசர்ஸ். டபுள்யூ ஜெயிச்சுட்டா. என்ன இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கண்டிப்பாவே இந்த வாட்டி சிசர்ஸ் தான் வைப்பான். ராக் பேப்பர் சிசர்ஸ். வாய்ப்பே இல்ல. இப்பதான்டா சண்டை ஆரம்பிக்குது. இந்த வாட்டி அவன் ராக் வைப்பான், நான் பேப்பர் வைக்கிறேன். ராக் பேப்பர் சிசர்ஸ். ராக் பேப்பர் சிசர்ஸ். இன்னொரு வாட்டி மறுபடியும் டபுள்யூ தான் ஜெயிச்சுட்டா. எப்ப இந்த டபுள்யூ என்ன விட அறிவாளி ஆனா? உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? இப்ப நான் கண்டுபிடிச்சே ஆகணுமே. இது கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். என் கேரட் எங்க போச்சு? உன் கேரட் எங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேரட்னு சொல்லவே இல்லையே. நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ நினைச்சாலே எனக்கு கேக்கும். என்ன சொன்ன? நீங்க என்ன நினைச்சாலும் அது என் மண்டைக்கு கேக்குமே. அதனாலதான் நீ எங்க அச்சோ, அப்ப நான் தான் கண்டுபிடிச்சிருவானோ? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். என்ன? நான் பொறுமையா சொல்றேன் கேளு. நீ பொறுமையா சொல்லிக்கிட்டே அதை கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. எனக்கு கேரட் அவசியம். கொடுத்துட்டு போயிடு. என்ன பிரச்சனைங்க? அச்சோ, இதோட பைன் கோன் எடுத்து விளையாடும் போது தண்ணிக்குள்ள விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். உனக்கு தெரியுமா இவன் பைன் கோன் எடுத்து தண்ணியில போட்டுட்டானோ? நல்ல வேலை நான் இவனோட சில பைன் கோன்ஸ் சுட்டு வச்சதை இவன் கவனிக்கவே இல்லை. நல்ல வேலை நீ பெரிய ஜார்ல வச்சிருந்த தேனை கொட்டினது உனக்கு தெரியாது. ஏய், பப்ளு தான் உன்னோட பைன் கோன்ஸ சுட்டு இருக்கான். வாரன் தான் உன்னோட அணிச்சரை உடைச்சிருக்கான். என்ன சொன்ன? வாரன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ப என்கிட்ட திருடின அந்த பைன் கோனை அதெல்லாம் என் கையால சொல்றேன்டா. செம்ம ஃபன். எல்லாம் பைத்தியக்கார பசங்க. இது நல்லா இருக்கு. வாசனை ஹனி மாதிரியே இருக்கு. டேய் அண்ணா, உன்கிட்ட ஹனி இருக்கா? எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? கொஞ்சமா கூட. அதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன். இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. முடியாது, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். என்கிட்ட மிச்சம் மீதி இருந்தா கூட உனக்கு கொடுக்க மாட்டேனே. இவனாலதான் நேத்து நான் பப்ளு கிட்ட மாட்டிக்கிட்டேன். இவன் கிட்ட பேசக்கூடாது.
இவ ஒரு முட்டாள் கரடி. ஆமா முட்டாள் கரடி தான் அவன். ஹாய் காய்ஸ். ஒரு ராஜா ஒண்ணு கூட இவ்வளவு அவமானப்படுத்துறது யாரால முடியாது. இவனாலதான் நேத்து எல்லாருக்குமே சண்டை வந்துச்சு. இவனை மட்டும் நம்பவே கூடாது. இனிமே இவங்கிட்ட நான் பேசவே மாட்டேன். போடா முட்டாள் பண்ணி. முட்டாள். என்சியை கிண்டல் பண்ணிட்டல. அப்படியே ஸ்பெஷல் பவர் கிடைச்சிட்டா ரொம்பவே பண்ணிக்கிறான். போதும் நிறுத்துங்க. இனிமே நீங்க பேசுறதெல்லாம் என் காதுல கேட்க வேண்டாம். என்னோட ட்ராப்ஸ் எல்லாத்தையும் நான் செட் பண்ணி முடிச்சுட்டேன். ஏ ஃபேபியடு, என்னோட திறமையை நீ இப்போ டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓ அடடடா. என்ன அற்புதமான வாசனை எங்க இருந்து வருது? நல்லா சாப்பிடுப்பா. இது உனக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா செய்யப்பட்டது. லாகர் பேக். நான் அதிரடி விற்கிறா. நீ நிஜமாவா சொல்ற? பப்ளு, ரொம்ப நன்றி பப்ளு. ஹேய், என்ன இது? நான் நினைச்ச மாதிரியே பிளான் சக்சஸ்ரா. இந்த விக்கெட்டை சும்மா நினைச்சிட்டீங்களாடா? டப்ளூ, ஏய் டப்ளூ என் கூட வா. டிகியும் பப்ளூயும் விக்க பிடிச்சு வச்சிருக்கான். என்ன அவன் நினைச்சது செஞ்சிட்டான். நான் உங்களுக்கு போய் உதவி செஞ்சாகணும். ஏய் அங்க போகாத. அவங்க இந்த பக்கம் இருக்காங்க. வா. அடுத்து ஒரு குண்டு சட்டி உருட்டுக்கிட்டு ஓடி வரும். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியதான். ஏய் காய்ஸ், நான் உங்களை காப்பாத்துறேன். இதோ உருட்டுக்கிட்டு வந்துருச்சுல்ல. டப்ளூ டிராப்ஸ் வச்சிருப்பான். கவனம். எனக்கு கவலையே இல்ல. அப்படிதான்டா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாடா. கொஞ்சமா அப்படியே லெஃப்ட்டுக்கான நகருப்பாக்கும். இப்போ கொஞ்சம் ரைட்டுக்கான நகருடா. என்னாச்சு? ஓரன் டைட்டா பிடிச்சுக்கோ. சரி. என்னடா நடக்குது இங்க? இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லையே. காலம் ஐயோடா, அங்கதான்டா என்னோட டிராப். என்னடா அங்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? லோகர் வீக். ஹாய், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ அப்படியா? அடே என் முகத்துல மட்டும் கை வைக்காதீங்கடா. என்னை விட்டு இறங்கு. எனக்கு வலிக்குது. எனக்கு கண்ணு தெரியல. உன் வழியில நீயே மாட்டிக்கிட்ட. இப்போ இவனை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ எதுவும் என்ன பண்ண வேண்டாம். நானே பண்ணிக்கிறேன்னு விட்டு. தப்பிச்சிட்டீங்க. எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப டேய் நன்றி. டப்ளு, ரொம்ப நன்றிடா. ஒண்ணு நாங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. எங்களை மன்னிச்சுடு. டீக்கி, ஆக்சுவலா அது என்னோட தப்பு தான். ஆமா. டபுளு, இனிமே என்னுடைய ஃப்ரெண்டா நீ இருப்பியா? நீ என்ன விளையாடுறியோ? நம்ம எல்லாருமே எப்போதும் நண்பர்கள் தான். எப்போதுமே நண்பர்கள். ஏய் என்னடா பண்றீங்க? வாங்கடா. என்னால முடியல. டேய் டப்ளு, டப்ளு. எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ஆபத்தானது. யாரும் வீட்டுல இப்படி ட்ரை பண்ணிடாதீங்க. டபுளு, டபுளு, எழுந்துட்டு ஒண்ணும் ஆகலையே. எழுந்துட்டு பாடுறா. டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்லா இருக்கியாப்பா? ஏய், இருங்க. நீங்க நினைக்கிறதுலாம் எனக்கு கேட்கல. பழையபடி நான் மாறிட்டேன். சூப்பர். என்னடா நடக்குது இங்க? நான் மட்டும் கீழே இறங்கி வந்தா அதுக்கப்புறம் நீங்க செத்தீங்கடா.